இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள், இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இளைஞர் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காரணத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவருடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க. இந்த கல்லூரி திறப்பதற்கு முன்பே கொடுத்திருந்தா அவளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா கல்லூரி திறந்து 5 மாதம் கழித்து இப்ப கொடுக்குறீங்க. அந்த கல்லூரியில் மாணவர் சேர்ந்த உடனே அவருடைய சொந்த பணத்துல லேப்டாப் வாங்கி இன்றைக்கு அதன் மூலமாக அறிவுத்திறனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லேப்டாப் கொடுப்பதனால என்ன பயன்? எந்தி பாருங்க.